தம்பி கீழே இறங்கு. தம்பி கீழே இறங்குப்பா ப்ளீஸ். தம்பி கீழே இறங்குப்பா ப்ளீஸ். கீழே இறங்குப்பா. நீ கீழே இறங்குனாதான். ஏன்னா பல பேர் என்னோட நடவடிக்கையை பார்த்து இவன் ஏதோ அப்படி போலப்பா அப்படி பண்ண போகிறேன் அந்த தங்கச்சிக்கு தெரியும். ஒரே தட்டில் சாப்பிடாத குறை தான் அப்படி இருந்தான் பிக் பாஸில். இப்போ உள்ள பிக் பாஸ் அது வேற. அப்படி இருந்தங்க. அர்ச்சனா, நீ வாழ்த்த வந்ததில் ரொம்ப நன்றி. உன்னோட ஆசீர்வாதத்தில் உன்னோட ரசிகர்கள் சார்பாக கண்டிப்பாக இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஓரளவுக்கு எழுதி வச்சதெல்லாம் படித்தாச்சு. சரி சரி ஓகே, மிக்க நன்றி. தம்பி கீழே இறங்கு. தம்பி கீழே இறங்குப்பா ப்ளீஸ். கீழே இறங்குப்பா. தம்பி கீழே இறங்குப்பா ப்ளீஸ். தம்பி கீழே இறங்குப்பா ப்ளீஸ். நீ கீழே இறங்குனாதான் ஃபைல்ஸ் படத்துக்கு டிக்கெட் உனக்கு ஃப்ரீயா தருவேன். தயவு செஞ்சு கீழே இறங்க. மறுபடியும் பார்த்தீங்களா? எனிவே இன்னைக்கு நான் திட்டு வாங்குறது உறுதின்னு தான் நினைக்கிறேன். ஏடா உடமா எதுவும் போட்டு விட்டுறாதீங்கப்பா. நான் எப்போவுமே விஜய் சாரோட ரசிகர் தான், சரிங்களா? அப்படி போடாதீங்கப்பா. நீங்கள் எதனா ஒன்று போட்டு விட்டுறீங்க. இன்ன வரைக்கும் இந்த கூலுன்னு பேர் வர்றதுக்கு காரணம் விஜய் சார் தான். அது நிறையா பேருக்கு தெரியுமா இல்லைன்னு தெரில. துல்லாத மனம் துள்ளுலேருந்து இந்த டாலர் தான் போட்டிருக்கேன். இது எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ விஜய் சார் எதனா ஒன்று பண்ணாக்க அதை வச்சு ஏதோ ஒன்று போடுறாங்க, ஒரு வருமானம் வருது அவங்களுக்கு. அது மட்டுமா, தொப்பி விற்கிறாங்க, விஜய் சாரோட கட்சி பேர் போட்டு துண்டு விற்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு பயன் இருக்குது. அப்போது அவங்களுக்கெல்லாம் பயன் இருக்கிறப்போ இந்த கூல் சுரேஷ் விஜய் சாரோட ரசிகனாக இருக்கிற நான் பயனடையக்கூடாதா?